Hi students, welcome to Chennai Academy. அதாவது போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தியாக எடுத்துக்கோங்க. அது ஒரு நற்செய்தியாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, திருப்பியும் ஆனுவல் பிளானர், ரிவைஸ் ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சார் திருப்பி அதே பண்ணியிருக்காங்க, எல்லாம் இருக்கிறதா இருக்குது அப்படிங்க சொல்லலாம். இது ஏன் திருப்பி ரிலீஸ் பண்றாங்கன்னா, எப்போ சார் குரூப் ஒன் வரும், எப்போ சார் குரூப் ஒன் வரும், எப்போ குரூப் 4 வரும், எப்போ குரூப் 4 வரும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட என்கொயரிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா, இப்படி இருக்கும்போது தான் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்புக்காக நாங்க சொன்னபடி இந்த மந்த் குரூப் 1 அப்படி சொன்னோமா, இந்த மந்த் விடுறோம். ஓகேங்களா, அப்படி இல்லையா நம்ம அடுத்து வரக்கூடிய குரூப் 4 நவம்பர் சொன்னா நவம்பர் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன் அறிவிப்புக்காக, நீங்க யாருமே திருப்பி கேட்க வாங்குறதுக்காக ஒரு முன் அறிவிப்புக்காக திருப்பியும் அதே ஆனுவல் பிளானரை திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த ஷெட்யூல், அதாவது ரிசல்ட் ஷெட்யூல் பண்ணுவாங்கல்ல, அதையும் சேர்த்து சைடில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா குரூப் 4 வேகன்சி இன்னும் ரிவீல் பண்ணல. ஓகேங்களா, அது நோட்டிபிகேஷன் ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்ன சொல்ல வராங்க, அது என்ன எக்ஸாமினேஷன் இருக்குது, நீங்க இன்னும் குரூப் 4 படிக்காம இருந்தீங்கன்னா என்ன படிக்க ஆரம்பிக்கிற ஒரு டிப்ஸா கொடுத்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது 2022 நடந்த எக்ஸாமினேஷன், அது அப்படியே 2023 வரை கண்டினியூ ஆகும். ஏன்னா மெயின்ஸ் ஒரு சில விஷயம் இருக்கிறதுனால. ஓகேங்களா, இது அப்டேட்டட் ஆனுவல் பிளான் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நடந்துட்டு, ஓகே, நடந்து முடிஞ்சு ரிசல்ட் கவுன்சிலிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஓகே, இதெல்லாம் இனிஷியலா மார்ச் அந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சபார்டினேட் சர்வீஸ், இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், லைப்ரரி எக்ஸாம் இதெல்லாம். ஓகேங்களா, அதே மாதிரி ரீசன் நடந்த எக்ஸாமினேஷன் அசிஸ்டன்ட் ஜெயிலர், ஓகேங்களா, நடந்தது. இந்த ரிசல்ட் வெளியிடல, ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எக்ஸாமினேஷன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ஒரு சில எக்ஸாமினேஷன் அவங்க சொல்லுறாங்க, ஆனா ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் போஸ்ட், எஸ்எஸ்எல்சி வித் ஐடிஐ இருக்கணும், இல்லைன்னா டிப்ளமோ படிச்ச மாணவர்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, டிப்ளமோ படிச்சுட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேங்களா, டிப்ளமோ படிச்சுட்டு அது 12th முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி மாணவர்களுக்கான ஒரு டெக்னிக்கல் போஸ்ட் ஒரு 130 வேகன்சி, ஓரளவுக்கு போதுமான வேகன்சி தான். ஓகேங்களா, அது ஜூலை மந்தே வெளியிட வேண்டியது, இன்னும் வெளியிடல. ஓகே, அதுவும் இன்னும் அறிவிப்புக்கான வரும் மாதங்கள் அது வெளியிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன் எப்போ கேட்டா, அதை திருப்பியும் அதை ரிலீஸ் பண்ணி அதை போல்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதை கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 ஆக்சுவலா ஆகஸ்ட் போனா இன்னைக்கு தான் கடைசி நாள். ஓகேங்களா, அப்போ இன்னைக்கு வெளியிடலாம், அப்படி இல்லைன்னா வரக்கூடிய வாரங்கள்ல வெளியிடலாம்ங்கிறதுக்காக ஒரு முன்னறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. நவம்பர் எக்ஸாமினேஷன், ஓகே, அது அவங்க சொன்னதுதான் டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அதிகமா எல்லாரும் காமன் பீப்புள் எல்லாருமே அதிகமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குரூப் 4. ஓகேங்களா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 நவம்பர் மந்த் ரிலீஸ் பண்றாங்க. திருப்பி அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னா, கம்பல்சரி நவம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருடம் இதுக்கு முன்னாடி குரூப் 4 நடந்துட்டு இருந்ததுதான். கோவிட் காரணமாக தான் 2-3 வருடங்கள் நடக்காம இருந்தது. போன வருஷம் தெரியும் எல்லாருக்குமே. ஓகேங்களா, மே மந்த் நடைபெற்றது. இந்த வருஷம் பார்த்துக்கிட்டே ஜூலை நடைபெற்றது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் வேகமா முடிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், டைபிஸ்ட் கவுன்சிலிங் வேகமா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அந்த ஜிஏ கவுன்சிலிங் வேகமா முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் அடுத்த குரூப் 4க்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகேங்களா, வேகன்சி மட்டும் வில் பி அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதுக்குரிய ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. வேகன்சி எவ்வளோ மெஷர் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ வேகன்சி அறிவிக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பல்கான வேகன்சி, இந்த தடவை போன தடவை விட ஒரு பல்கான வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்க என்ன படிக்கணும், ஓகேங்களா, நீங்க என்ன செய்யணும், இப்போ நவம்பர் அப்படின்னா நவம்பர் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அப்போ நவம்பர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னா அந்த படிப்பதற்குரிய காலம் இது கிடையாது. ஓகேங்களா, அது எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பா, எல்லாம் ஆல்ரெடி படிச்சவனும் வேகமா படிச்சுட்டு இருப்பா, அதான் ரன்னிங் ரேஸ் இருக்கிற மாதிரி அவன் ஆல்ரெடி வேகமா ஓடிட்டு இருப்பான். நீ என்ன பண்ணணும், அப்ப புதுசா படிக்கிறவனா இருந்தா நீ இப்பவே நிறைய நேரம் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஆல்ரெடி நீ ஒரு 5 மார்க் தான், 2 மார்க் தான், 1 மார்க் நான் கோட்டை விட்டேன் அப்படின்னா இப்பவே நீ படிக்க ஆரம்பிச்சுட்டு எக்ஸாம் வரும்போது நீ இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, அப்போ இது நம்ம அகாடமி யூடியூப் சேனலையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாற்றம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, ஓகே, குரூப் 4 மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்றோம்னா டெஸ்ட் பேட்ச் தமிழ், ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட், ஒரு மேக்ஸ் டாபிக் கொடுத்துருக்கோம். அதுக்குரிய கொஸ்டின், அதுக்குரிய வேர் டு ஸ்டடி முன்னாடி நம்ம ரிலீஸ் பண்ற ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு போர்ஷனுக்குரிய டிஸ்கஷன் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்றோம். ஓகே, நம்மளுடைய நோக்கம் என்ன, யூடியூப் வழியாவே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 400 to 500 மாணவர்களை குரூப் 4 கிளியர் பண்ண வைக்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம அகாடமி நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா
டிஃபரெண்ட் ஏபிலிட்டி பீப்புள், விடோ பீப்புள், இவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் அண்ட் ஃபீஸ்லையும் சலுகைகள் கொடுத்து நம்ம ட்ரெயின் அப் பண்றோம். யாராவது நீங்க அட்மிஷன் போட நினைக்கிறவங்க நேரில் பிரான்ச் நேரில் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபோன் மூலமா கூட நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நவம்பர் அப்படிங்கிறது கால் ஃபார் டேட், பிப்ரவரி எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? மேக்ஸிமம் அவங்க பிப்ரவரிக்குள்ள முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் வந்துடும், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி காலம் வந்துடும். அதனால மேக்ஸிமம் நவம்பர் கால் ஃபார் விட்டா நவம்பர், டிசம்பர், ஓகேங்களா, அப்புறம் ஜனவரி, பிப்ரவரி 4 மாசம் தான். இதுல வந்து இங்க ஒரு 10 நாள், இங்க ஒரு 10 நாள் போனா ஒரு 3 மாசம் தான் மொத்த இருக்கக்கூடிய டைம். எண்ணி பார்த்தா ஒரு 100 நாள் இருக்கு. ஓகே, அந்த 100 நாள்ல நீங்க ஃபுல் ஃபிளெட்ஜ் அப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும். படிப்பதற்குரிய அது காலம் கிடையாது. படிப்பதற்குரிய காலம் என்ன? இப்ப இருக்கக்கூடிய செப்டம்பர், அக்டோபர், இந்த 2 மாதம் தான் நீ படிப்பதற்குரிய நேரமாகவும் காலமாகவும் நீ பயன்படுத்திக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். என்ன வேணும்? ஓகேங்களா? உங்க சைடுல இருந்து என்ன தேவையோ நீங்க அதை உங்களுக்கு கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸா இருக்கட்டும் அடுத்தடுத்து பிளான் பண்ணிருக்கோம். தமிழ் மெயினா இப்போ வந்து தமிழ் படிக்கக்கூடிய ஆரம்பிக்கிறது, தமிழ் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸும், ஓகேங்களா, ஒரு சைடு ஜிஎஸ் மேக்ஸ் வீடியோஸும் போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இதுக்கு நீங்க வந்து உங்க சைடுல இருந்து என்னெல்லாம் தேவை, எப்படிதான் படிக்க ஆரம்பிக்கிற ஒரு டிப்ஸாகவும் நீங்க வந்து என்ன சொல்லுங்கன்னா உங்களுடைய சஜஷனை வந்து கொடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.